என்னம்மா பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க? உங்களை பத்தி ஓரளவு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டதும் மனசை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு தோணிச்சு. வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம்மா, எல்லாருக்குமே அவங்க கஷ்டம் பெருசாதான் தெரியும். அதான் வழக்கம். ஆனா நிஜமாவே என் கஷ்டம் ரொம்ப கொடுமையானது. சின்ன சின்னதா 4 குழந்தைங்க, அதுலயும் 3 பொண்ணு. என்னை தனியா தவிக்க விட்டுட்டு அவர் போயிட்டாரு. படிப்பு பெருசா இல்ல, மத்தவங்க ஏச்சி பேச்சு, வறுமை, இதெல்லாத்தையும் தாண்டி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணுங்கிற கவலை, இதெல்லாம் சேர்ந்து என்ன நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சு. வீட்டு வேலை செஞ்சு இட்லி சுட்டு வித்து நினைச்சு பார்க்கவே சிரமமான வாழ்க்கைதாம்மா. ஏம்மா உங்க கண்ணு கலங்குது? என் நிலைமையும் உங்க நிலைமை மாதிரிதான் கற்பகம். என்ன ஒத்த குழந்தையோட தவிக்க விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இப்ப ஸ்டேட்ஸ்ல அவருக்கு வேற ஒரு குடும்பம் இருக்கு. சந்தோஷமா தான் இருக்காரு. நான் தான் என் சந்தோஷத்தை இழந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்தோட தான் மகேஷை படிக்க வச்சு ஆளாக்கினேன். மகேஷ் நல்லா படிச்சு என் சுமைய குறைச்சான். கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் குறைஞ்சது. இப்ப அவன் பெரிய டாக்டர், பணம் பங்களான்னு சொத்துக்கள் வந்துருச்சு. சின்ன வயசுலயே கடுமையா உழைச்சு முன்னேறிட்டான். புருஷன் இல்லாம தனியா குழந்தையோட கஷ்டப்பட்ட காலத்துல என் கூட பிறக்காத அண்ணனா ஈஸ்வரன் சார் தான் ஆதரவு காட்டினாரு. அவர் தந்த நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு ரொம்ப ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்துச்சு. அவர் தான் அபிய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சொன்னாரு. அவர் சொன்ன பிறகுதான் மகேஷ் அபிய பார்த்தான். அவனுக்கு அபிய பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. எனக்கும் பிடிச்சு போச்சு. விக்கிரகம் மாதிரி பொண்ணு, தங்கமான மனசு, அருமையான குணம். அவளை மருமகளாக்கிக்கிட்டா நான் என் உள்ளங்கையில வச்சு அவளை நான் தாங்குவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் சந்தோஷத்தை பார்க்கறது தான் எனக்கு வேணும். என் பையனை பத்தி நானே சொல்றதுனால ஒன்னும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவன் நிஜமாவே ரொம்ப ஒழுக்கமான பையன், புத்திசாலி, அடுத்தவங்க மேல அக்கறை வச்சிருக்கிற மனுஷன், தான் தொழில தெய்வமா மதிக்கிற டாக்டர். நீங்க வேணா அவனை பத்தி டாக்டர்ஸ் மத்தியில விசாரிச்சு பாருங்க. ரொம்ப நல்லவம்மா என் புள்ள. எத்தனையோ பணக்கார பொண்ணுங்க, கூட பிடிச்ச டாக்டர் பொண்ணுங்க அவனை கட்டிக்க ஆசைப்பட்டாங்க. அவன் யாரையுமே திரும்பி கூட பார்க்கல. தான் தொழில மட்டும்தான் நேசிச்சான். முதல்ல அபியதான் நேசிச்சான். அவளை தன் மனசுல ராணி மாதிரி வச்சிருக்கான். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பான். நீங்க என்னம்மா சொல்றீங்க? என்னங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? சதீஷை பத்தி பேசணும். சதீஷ் பத்தியா? அவனுக்கு என்ன? அவனை எங்கேயோ அனுப்ப போறீங்களாமே? அவனையா? அவனை எங்கேயும் அனுப்பலையே. ஏன் சின்ன பிள்ளைங்களாட்டும் போய் சொல்றீங்க? நாளைக்கு அவனை வீட்டுல காணோம்னா நாங்க கேட்க மாட்டோம். சொல்லுங்க, அவனை எங்க அனுப்ப போறீங்க? சொல்லுங்க. ஏன் திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற?
யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? சொல்றேன், யார் என்ன சொன்னாங்க? மாமா, நான் தான் சொன்னேன். நீதான் சொன்னியா? திமிரு பிடிச்ச கழுத, இது ரொம்ப முக்கியம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். பெரிய இவ மாதிரி இவகிட்ட போய் பத்த வச்சிருக்கா. மாமா, நான் என்ன பண்றது? நீங்க அனுப்ப போறது என் புருஷனை. என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அதனால பாதிக்கப்பட போறது நானும் என் பிள்ளையும் தான். அடே அப்பா, நல்லதான் பேச பழகிட்ட. ஒண்ணு இல்லைனாலும் நல்ல திமிரு வளர்ந்துருக்கு. இதுல திமிருத்தனத்துக்கு என்ன மாமா இருக்கு? என் புருஷனுக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா? ஏய், என்ன வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு என்னங்க, நிறுத்துங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குறீங்க? அதுவும் மருமக கிட்ட கை ஓங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னடி பெரிய மருமக, மரியாதை இல்லாத கழுத, எது கேள்வி கேக்குற? அவ கேக்குதான் செய்வா. ஏன்னா சதீஷ் அவளோட புருஷன். நானும் அது போல கேக்குதான் செய்வேன். ஏன்னா அவன் என்னோட புள்ள. அப்புறம் எனக்கு மட்டும் சதீஷ் சித்தப்பனா? எனக்கு புள்ளதாண்டி. பெருசா டயலாக் பேச வந்துட்டா. அவன் உங்களுக்கு புள்ளங்கிற நினைப்பு இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, நீங்க அவனை எங்க அனுப்ப போறீங்க? தொழிலுக்கு. என்ன தொழில்? நேர்மையான தொழிலா? சொல்லுங்க. தப்பான தொழில் தான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மனுஷன் இங்க கடந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது நியாய அநியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வேணாங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படி சம்பாரிச்சா அது உடம்புல ஒட்டாதுங்க. டேய், இப்ப புடைக்கிறதா நாய் படப்படி. இதுல இருந்து மேடையற வேணாம். பழையபடி கௌரவமா தலை நிமிர்ந்து நடக்கிறனா சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வேண்டாங்க, ஏமாத்தாதீங்க. ஏண்டி, என்ன ஒருத்த ஏமாத்தலையா? நான் ஏமாறலையா? எல்லாம் உலகத்துல நடக்கிறது தான். சும்மா வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்காம வேலையை பாரு. முடியலையா? 2 பேரும் கண்காணாம எங்கேயா போய் தொலைங்க. அப்புறமா அது நிம்மதியா இருக்கும். டேய் சதீஷ், உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளுங்க. எதை பண்ணாலும் அதுல ஒரு இடைஞ்சல், ஏதாவது காரணத்தை சொல்லி அதை வேண்டாமாங்க. பொட்டச்சிங்க பேச்சை கேட்டோம் நிச்சயமா உருப்பட முடியாது. பணம் தாண்டா முக்கியம். பணம் சம்பாதிச்சாதான் கௌரவமா இருக்க முடியும். அதை நீ மறந்துடாத. என்னங்க என்னங்க, என்ன? இந்த குழந்தைய பாருங்க. நம்ம குழந்தைக்காகவாது உங்க அம்மா சொல்றபடி நீங்க போகாதீங்க. இதுல ஏதோ பிரச்சனை வரும் போல இருக்கு. இதை பாரு சந்திரா, பிரச்சனை வருதோ இல்லையோ, இந்த ரிஸ்க் நான் எடுத்து ஆகணும். இல்லை நான் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கவே முடியாது. அப்பா சொல்றது தவிர வேற வழி எனக்கு எதுவும் தெரியல. இதுல எங்க இருந்துடா சத்தம் வரும்? இது இங்க மேக்னெட் இருக்கு பாத்தியா? இங்க இருந்தா சத்தம் வரும். எது இதுல இருந்தா? அட பாவி மனுஷன், என்னமாமா லூசா நீ? அது அப்படியே இத போய் அப்படி புடுங்குற? இழுத்தேன், அது விழுந்துருச்சு. குரங்கு நான் என்ன மாதிரி. செய்யறது? அப்படி மொல்லமா மாட்டு வாப்பா. மொல்லமா மாட்டுறா. நல்ல ஸ்க்ரூ வச்சு டைட் வை. எல்லாம் நானே சொல்லி தரேன். அக்கா வந்தாச்சு. அபி, காஃபி தரட்டுமா? வேண்டாம்மா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா. இல்ல, உன் முகம் வாடி போயிருக்கு. என்ன விஷயம் சொல்லுமா? ஒன்னும் இல்லம்மா. அபி, நான் உன்னை பெத்தவ. உன் முகத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா, பிசினஸ்ல நான் நல்லா வரணும்னு ராப்பகலா யோசிச்சு அலைஞ்சி வேலை செஞ்சேன். நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகி பெருசா வரும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா கை கிட்ட வந்த அந்த என்ஆர்ஐ ப்ராஜெக்ட் கையை விட்டு விலகி போயிடுச்சு. என்ன அபி சொல்ற? என்னக்க சொல்ற கை விட்டு போச்சுன்னு? என்ன காரணம்? நீ ரொம்ப ஹோப்ஃபுல்லா இல்ல சொல்லிட்டு இருந்த. காரணம் எதுவா இருந்தா என்ன, ப்ராஜெக்ட் போயிடுச்சு, அவ்வளவுதான்.
இத்தனைக்கும் அந்த ராஜாமணி மேடம் ரொம்ப கேர் எடுத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. வாழ்க்கையே ஒரு போராட்டமா ஆயிடுச்சு. 4 அடி ஏறினா 8 அடி சறுக்குது. இதுக்கு காரணம் இருக்குக்கா, ரொம்ப தெளிவானது. நீதான் அதை புரிஞ்சுக்க மறுக்கிற. என்ன சொல்ற? ஆமாக்கா, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பழைய கல்யாண வாழ்க்கை, உன்னோட முன்னாள் புருஷன் பாஸ்கர். இந்த சின்ன விஷயம் உனக்கு புரியலையா, இல்ல நீ புரிஞ்சுக்க விரும்பலையா? முதல்ல இந்த NRI ப்ராஜெக்ட் விஷயமா நீ மும்பை புறப்பட்ட. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அந்த ஆளு உன் வேலையை கெடுத்தான். அதுல ஆரம்பிச்சு எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. அபி, அந்த பாஸ்கர் பையன் ஒரு தரித்தனம் முடிச்சுவேன். நான் சொல்றேனே, நீ கோவிச்சுக்காத. இப்ப நீ நினைச்சினா கூட உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்றீங்க? இனியாவது நீ நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லவா? உன்னை விரும்புற அந்த டாக்டர் மகேஷை கல்யாணம் பண்ணினா எல்லாம் சரியா போயிடும். உளராதீங்க மாமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு. அப்படி இல்ல அபி, நல்லா யோசிச்சு பாரு. டாக்டர் மகேஷுக்கு என்ன குறை? ஆள் அம்சமா இருக்காரு, அதை விட ரொம்ப தங்கமான மனுஷன். அவருக்கு எத்தனையோ பொண்ணு கிடைப்பாங்க. அப்படி இருந்து உன்னை விரும்புறாரு. உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமாக்கா, உன்னையும் உன் கடந்த காலத்தையும் நீ இப்ப இருக்கிற நிலைமையும் நல்லா தெரிஞ்சும் கூட உன்னை ஏத்துக்கிறதுக்காக முழு மனசோட தயாரா இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. அவரை நீ ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். அப்படியா? உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ரேகா இந்த அளவுக்கு ஜோக் சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்கிள், இது பெரிய பார்ட்டி கிடையாது, சாதாரண டின்னர். இட்ஸ் a family get together. I hope you like it. மாப்பிள, நீங்க சாதாரண பார்ட்டி கொடுத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் பார்ட்டி தான். Thank you so much. என்ன ஈஸ்வர் சார் இங்க இல்ல, அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவருக்கு தான் நம்மள பிடிக்காதேப்பா. அதனால என்ன அங்கிள், நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல? பரவாயில்ல, இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொன்னேன். Okay, well, let's all have dinner. ஓகே ஷூர். மரகதம், ஐயா. எல்லாருக்கும் டின்னர் சர்வ் பண்ணு. மரகத இருமா. ஆதி, இவங்க நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்ல மருமகன் ஒருத்தி இருக்கால, அவ வந்து சர்வ் பண்ணட்டும். மரகதம், இப்ப உஷா வர சொல்லு. சரிங்கம்மா. Uncle, you'll repeat a drink? பரவாயில்ல, வேண்டாம் மாப்பிள. ஹலோ, சொல்லுங்க. என்ன விஷயம்? வீட்ல ஒரு விருந்து நடக்குது, 2 விருந்தாளிங்க வந்திருக்காங்க. நீ பாட்டுக்கு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்ட. நம்மள மதிச்சு வரவங்கள மதிக்க கத்துக்கணும். போ, எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. நான் இன்னைக்கு சர்வ் பண்ண வந்தப்போ நீங்க தானே வேலைக்காரி இருக்கான்னு சொன்னீங்க. டேய், அப்போ சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ யூஸ் பண்றியா நீ? இல்லைங்க, அவங்க தான் சொன்னாங்க. இப்போ அவங்க தான் சொல்றாங்க. பதில் பேசாம எல்லாருக்கும் சர்வ் பண்ணு, ஓகே? ஒரு வீட்ல விருந்து நடக்குது, 2 பேர் நம்மள மதிச்சு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பரிமாறறதுல தப்பு இல்ல. ஆனா என்ன, அவங்க மரியாதைக்குரியவங்களான்றது தான் முக்கியம். What are you trying to say, huh? Nothing. Excuse me, my dear better half. நீ பாட்டுக்கு சைலண்டா பரிமாற ஆரம்பிச்சிட்ட.
எதுக்கு இந்த விருந்து என்ன காரணம்னு கேட்க மாட்டியா? ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் நான் சொல்றேன். பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க போறதா கற்பனை பண்ணி அதை நடக்கும்னு நம்பி மிதந்துகிட்டு இருந்தாலே அந்த அபி, அவ மண்ண கவனத்துக்காக தான் இந்த டின்னரே. Hey, I've not cracked a joke, okay? எதுக்கு சிரிக்கிற நீ? தற்காலிகமா ஏதோ நடந்திருக்கு. இதை வச்சு நீங்க பெருசா கோட்டை கட்டி பார்ட்டி எல்லாம் கொடுக்குறீங்க. இதை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. மை டியர் பெட்டர் ஹாஃப், அபி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சீக்கிரமா எழுந்திருச்சிருவா. அப்போ பார்க்கலாம் யார் மண்ண கவராங்க. என்ன திமிரடி உனக்கு? இவ்வளவு பேர் மத்தியில என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியா நீ? மாப்பிள விடுங்க மாப்பிள. பொம்பளை பிள்ளைங்க இப்படிதான் ஏதாவது அவசரப்பட்டு பேசுவாங்க. நாம ஆம்பளைங்க நாம தான் பொறுத்து போகணும். விட்டு தள்ளுங்க மாப்பிள. மாப்பிளையா? இங்க பாருங்க, இவர் என் புருஷன். இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க என்ன நடுவுல வந்து இவரை மாப்பிள்ளைன்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, வாயை மூடுங்க. நீங்க யாரு? ஏய், யாரை பார்த்து கை நீட்டி பேசுற? ஒன்னையும் தான் கேக்குறேன். நீ யாரு? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க குடும்ப பிரச்சனை இது. என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களா? என்ன ஆண்டி, உங்க ரெண்டு பேர் முன்னாடி இவ்வளவு திமிரா பேசுறாவ, கண்டிக்க மாட்டீங்களா? ஏய், என்ன அவங்க கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்கு? யாரு நீ முதல்ல? என்னடி ஓவரா பேசுற நீ? என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு. ரேகா என்னோட பார்ட்னர். அது ஆபீஸ்ல. அதோட நிறுத்திக்கோங்க. இங்க வந்து ஆட்டம் போட வேண்டாம். நல்லா இல்ல. அப்ப போலாம். ரேகா, ரேகா ப்ளீஸ். அங்கிள், அங்கிள் ரேகா ப்ளீஸ்.